இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ கஷ்டப்பட்டு மல்லி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகளோட விருப்பமாகவும் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மல்லி அவங்க அண்ணன், அவங்க அண்ணி, அவங்க தங்கச்சி கூட அந்த கிராமத்தில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மன நிறைவோடு வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் எப்போ சென்னைக்கு வந்தாங்களோ, இந்த விஜய் வீட்டுக்கு வந்தாங்களோ வெண்பாவை பார்க்குறதுக்கு, அப்போ இருந்து அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன தோணுது. ஏன்னா வந்ததில் இருந்தே வெண்பாவுக்கு ஒவ்வொரு பணிவிடைகளாக செய்கிறாங்க. அதுபோல் விஜயுமே நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அந்த குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கெட்ட பெயர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே கதிரிசன் நிஷா 2 பேருமே என்னோட மாமாவை வளைச்சி போட்டுக்கிட்ட, என் அக்கா பொண்ணையும் உன் பக்கம் வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லி மல்லியை படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜியை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் இந்த வீட்டில் விட்டு துரத்திட்டு உன்னோட குடும்பத்து ஆட்களையெல்லாம் எங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கிற வெண்பாவை நீ வேணும்னே தான் தொலைச்ச, நீ தான் போய் கூட்டிகிட்டு வர, அப்போ உனக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, வெண்பாவை தொலைக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் அவங்க மேலே பழிய போடுறாங்க. அடுத்ததான் நம்ம விஜயுமே ஒரு சில சமயங்களில் மல்லின்னு சொல்லி அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு சின்ன தவறு நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் போதும், மல்லி மேலே அவ்வளோ கோபத்தை காமிக்கிறாங்க. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வெண்பா காணாமல் போனதுல இருந்தே என் பொண்ணு தொலைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இப்போ மல்லி வெண்பாவை நல்லபடியாக மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமாவுமே நன்றி சொல்கிறவங்க கூட என்னோட உயிரை திருப்பி கொடுத்துட்ட, என் பொண்ணை திருப்பி கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இதை கேட்டு மல்லி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அவள் எனக்கும் பொண்ணு தாங்க, நம்ம பொண்ணுன்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இனிமையாச்சும் வெண்பா வந்துட்டாங்க, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை விஜய் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மல்லியை நல்ல விதமாக பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. ஏன்னா வெண்பாவுக்கு திரும்பியும் ஃபிட்ஸ் வருது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க கடத்தப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு செடிமெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ டாக்டர் சொல்லிடுறாங்க. அப்படிங்கிறதால ஒட்டுமொத்த கோபத்தையும் இப்போ திரும்ப மல்லி மேலே காமிக்கிறாங்க. ஒன்னால தான் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சுது அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஏன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப மல்லி இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகளுமே கேட்டுட்டு வராங்க. நாமளுமே கேட்க தோணுது. நீங்கள் அழகாக உங்கள் அண்ணன் அண்ணி தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். இந்த சுயநலவாதிங்க கூட நீங்கள் இருந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கு பேசாமல் தனியாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.